தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் அருகே வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை உள்ளே புகுந்து நாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள மேல்கொண்டாளி கிராமத்தைச் சேர்ந்தவர் அபுதாகிர். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி சுல்தான் தேவி. இவர்களுக்கு அஜ்மல் பாட்ஷா என்ற 1.5 வயது ஆண் குழந்தை இருந்து வருகிறது. இந்நிலையில் சுல்தான் தேவியும் அவரது குழந்தை அஜ்மல் பாட்ஷா மற்றும் அவரது பாட்டி மல்லிகா தேவி 3 பேரும் மேல்கொண்டாளி கிராமத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில இன்று காலை சுல்தான் தேவி தனது 1.5 வயது மகன் அஜ்மல் பாட்ஷாவை பக்கத்தில் படுக்க வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது பாட்டி மல்லிகா தேவி கொள்ளையில் பாத்திரம் விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டுக்குள் புகுந்த திருநாய் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை கவ்விக்கொண்டு ஓடியுள்ளது. மேலும் குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு பாட்டிகா மல்லிகா தேவி ஓடி அந்த குழந்தையை பிடிக்க திரட்டி இருக்கிறார். அப்பொழுது குழந்தையை கீழே போட்டுவிட்டு குழந்தையின் தலை, கை, கால், காது உள்ளிட்ட பகுதிகளில் திருநாய் கடித்து குதறி இருக்கிறது. மேலும் காப்பாற்ற சென்ற அந்த பாட்டி மல்லிகா தேவியையும் அந்த நாய் முற்றிலுமாக கடித்து குதறி இருக்கிறது. அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு நேரடியாக கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல குழந்தைகள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு மருத்துவர்கள் மூலமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக குழந்தைக்கு தலை மற்றும் கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் நாய் கடித்து குதறியதால் அந்த குழந்தை ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது. மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் 4 நகராட்சி பகுதிகளிலும் நாய்களின் தொல்லை அதிகரித்து காணப்படுவதால் தொடர்ந்து நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் வச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.